வேண்டா வெறுப்பா பிள்ளை பெற்றுக்கிட்டு காண்டாமிருன்னு பேர் வச்சானா அப்படின்ற கதையாகி போச்சு. இப்போ நடந்துருக்கிற கதை பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூபிஐக்கு தடையாமல் என்னடா காரணம்னு கேட்டோம்னா, யூபிஐ பயன்படுத்தி வரவு செலவு பண்ணதுனால நிறைய சிறு குறு வணிகர்களுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்துருச்சாமா. அதுவும் வந்து 10 லட்சம் 20 லட்சம் கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்துருச்சாமா. நம்ம பாட்டுக்கு செவனேன்னு பேங்கில் இருந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு சொன்ன நேரத்தில் வந்து பேங்கில் வந்து திடீர்னு 35 ரூபா 45 ரூபா கம்மியாக வந்துச்சு. என்னடான்னு போய் கேட்டால் ஏடிஎம் யூசேஜுக்கு பணம் பிடிச்சிக்கோன்னு சொன்னாங்க. 3 ரூபாய்க்கு நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நல்லா ஆச்சுன்னு பார்த்தா அதுக்கு போல யூபிஐ அறிஞர் கொடுத்துரும். நீ யூபிஐ பயன்படுத்துனீங்க அதுதான் இருக்கிற ஈஸி நாங்கள் சொல்லிட்டு இவங்க பேச்சு கட்டிட்டு நம்ம யூபிஐ பயன்படுத்தணும்னா இப்போ பெங்களூரில் ஆரம்பிச்சிருச்சு ஒரு பிரச்சனை. என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 16,000 பேர் வந்து அவங்க கடை வந்து யூபிஐ எடுத்துட்டாங்க. இப்போ பெங்களூர் போகிற யாரும் யூபிஐயில் பெருசாக பணம் செலுத்த முடியாது. இப்போ யூபிஐலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனால் மேலே போனால் அதனையும் பணம் பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கமாண்டை கீழே தெரிவிங்க. இதுக்கு என்னடா தீர்வுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நன்றி.